நம்முடைய அன்பின் ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஏராளமான தேவனுடைய வார்த்தைகளை கேட்டிருக்கிறோம். பல முறை வேதாகமத்தை வாசிச்சு முடிச்சிருக்கிறோம். ஆனா, அதுக்கு எவ்வளவு சதமானம் நாம கீழ்ப்படிஞ்சிருப்போம் அப்படின்னு பார்க்கும்போது, அதோடைய காரியங்கள் உங்களுக்கு தெரியும். நான் எவ்வளோ கீழ்ப்படிஞ்சிருக்கேன்னு எனக்கு தெரியும். இதை கேட்குற உங்களுக்கு நீங்க எவ்வளோ கீழ்ப்படிஞ்சிருக்கீங்கன்னு தெரியும். நம்முடைய கீழ்ப்படிதல் ஏராளமான பிரசங்கங்களையும் விளக்கங்களையும் கேட்டு பலமுறை வாசிச்சு குறைவா இருப்பதற்கு காரணம் வேதத்தை நாம் சரியாக விளங்கி கொள்ளாததும் விசுவாசிக்காததுமே ஆகும். நான் விசுவாசிக்கிறேனே அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனா நம்முடைய விசுவாசத்தின் அடிப்படையிலேயே நம்முடைய வெளிப்புற கீழ்ப்படிதல் இருக்கிறது. விசுவாசன்றது வெறுமனே நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய ஒரு கருத்து அல்ல. அது வாழ்க்கையில வெளிப்படும், அது செயலா வெளிப்படும். அதுதான் விசுவாசம். ஒரு குறிப்பிட்ட தேவனுடைய வார்த்தை நம்மோடு பேசும்போது அநேக வேளைகளில் அதை நாம் விசுவாசிக்காததால் கீழ்ப்படிய மறுக்கிறோம். ஆனால் நமக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தையானது தேவனுடைய வார்த்தை, அது எத்தனை வல்லமை உள்ளது என்பதை நாம் அறிந்து கொள்வோமானால் நம்முடைய கீழ்ப்படிதல் கண்டிப்பாக முன்னேற்றம் அடைவதை நம்மால் பார்க்க முடியும். நான் ஒரு வசனம் வாசிக்கிறேன், கேளுங்க. ஆதியாகமம் 1வது அதிகாரம் 3வது வசனம். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. கொஞ்சம் யோசித்து பாருங்க. நீங்களும் நானும் வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னா ஒரு இருட்டா இருக்கிற இடத்துல வெளிச்சம் உண்டாகும்? காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் கத்துனாலும் ஒரு அசைவும் ஏற்படாது. இல்லை, வருஷமெல்லாம் கத்துனாலும் நாங்கள் ஒன்றும் நடக்காது. நம்முடைய வார்த்தையில் அந்த வல்லமை கிடையாது. ஆனால் தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொல்லும்போது வெளிச்சம் உண்டாயிற்று. அவருடைய வார்த்தையில் அத்தனை வல்லமை இருக்கிறது. அவர் அவ்வளவு வல்லமை உள்ள தேவன். இதை நாம் அநேக வேளைகளில் நிதானிக்கிறதில்லை. அவர் ஏதோ ஒரு பொருளை வச்சு இன்னொரு பொருளை உண்டாக்கல. அவர் ஒன்றும் இல்லாமையில் இருந்து சகலத்தையும் உண்டாக்கினார். அவருடைய வார்த்தையில் அவ்வளவு வல்லமை இருக்கிறது. அதை நாம் அநேக வேளைகளில் விளங்கி கொள்கிறதில்லை. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்ன உடனே வெளிச்சம் உண்டானது போல தேவனுடைய வார்த்தை நமக்கு வரும்போது நாம் அதற்கு கீழ்ப்படிவோமானால் அந்த வார்த்தையின் மூலமாக வரக்கூடிய ஆசீர்வாதம் கண்டிப்பாக அவருடைய சித்தப்படி நமக்கு கிடைக்கும். அதே வேளையில் நாம் கீழ்ப்படியாமல் போகும்போது அதன் விளைவுகளையும் நாம் கண்டிப்பான முறையில் சந்திக்க வேண்டியது இருக்கும். அதில் மாற்று கருத்தே இல்லை. ஏன்னா அவருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. ஆகவே அன்பானவர்களே, அவருடைய வார்த்தையை நாம் குறைத்து மதிப்பிடாமல் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும்படி பயத்துடனே நம்மை ஒப்புக் கொடுப்போம்.